இந்த காலண்டரை கண்டுபிடிச்சவருக்கு பிப்ரவரி மாசத்து மேல என்ன கோவம்னு தெரியல. எல்லா மாசத்துக்கும் 30-31 நாள் கொடுத்துட்டு பிப்ரவரி மாசத்துக்கு மட்டும் 28 நாள் வச்சிருக்காரு. அது ஏன் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல பாத்தீங்கன்னா வெறும் 10 மாசம் தான் இருக்குமாம். அதுவும் மார்ச்ல ஆரம்பிச்சு டிசம்பர்ல முடிஞ்சிருமாம். ஒவ்வொரு மாசத்துலயும் பாத்தீங்கன்னா 30-31 நாட்கள் மட்டும் தான் இருக்குமாம். ஆனா இந்த காலண்டர்ல ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. இதுல மொத்தமே 304 நாள் தான் இருக்குமா. அதுக்கப்புறம் கிங் நியூமா அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து 30 தேதிகள் முடிய இரட்டைப்படை மாதங்கள்ல 29 அப்படின்னு மாத்திட்டாராம். அதுக்கப்புறம் ஜனவரி பிப்ரவரிங்கிற 2 மாசத்தை ஆட் பண்ணாராம். இவர் தான் பிப்ரவரிங்கிற ஒரு மாசத்தையும் உருவாக்கி அதுக்கு 28 நாளும் கொடுத்தவர். ஆனா இந்த காலன்லயும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இதுல மொத்தமே 355 நாள் தான் இருந்துச்சாம். இதுக்கப்புறம் ஜூலியஸ் சீசன் ஒரு அரசர் வந்து ஜனவரி பிப்ரவரியை முதல்ல கொண்டு போயிட்டு 29 நாள் இருந்த மாதங்கள்லாம் 30ன்னு மாத்திட்டாராம். இதுல கணக்கு கரெக்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லீப் வருடத்தை தவிர மித்த எல்லா வருடமும் பிப்ரவரிக்கு 28 நாள் வச்சுட்டு மற்ற மாதங்களுக்கு 30-31 வச்சுட்டாங்களாம்.